Praise the Lord. Praise the Lord. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த அருமையான காலை வேளையில ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க உங்களோடு இணைவதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களையும் உங்க குடும்பத்தினரையும் இந்த அருமையான தருணத்துல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஜெபத்தோட இந்த நிகழ்வை தொடங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அனைத்து ஆற்றலுக்கும் ஆதாரமான எங்கள் அன்பு தந்தையே, இந்த புதிய நாளுக்காகவும் இந்த புதிய வாய்ப்புக்காகவும் உமக்கு நன்றி சொல்றோம். உம்முடைய வார்த்தையை கேட்கவும் தியானிக்கவும் நீர் எங்களுக்கு தர்ற இந்த அருமையான நேரத்துக்காக உம்மை போற்றுகிறோம். இந்த வாசகத்தை கேட்கவும் சிந்திக்கவும் நீர் எங்களுக்கு அளித்த இந்த அருமையான நேரத்திற்காக உம்மை போற்றுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் வைக்கிறோம். அவங்க தேவைகள் என்னன்னு உமக்கு தெரியும். அவங்க குடும்பங்கள்ல இருக்கிற சுமைகள், கவலைகள், நோய்கள், துயரங்கள் எல்லாத்தையும் நீர் அறிவீர். அவங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னியும். அவங்களுக்கு தேவையான உடல் உள்ள நலனை தாரும். உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவங்கள நிரப்பும். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் அவங்க வாழ்க்கையோட இருளை அகற்றட்டும். அவங்க தேடுற பதில்கள் உம்முடைய வார்த்தை வழியா அவங்களுக்கு கிடைக்கட்டும். ஆமா, அவங்க விசுவாசத்தை பலப்படுத்தும், நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். அவர்களுடைய பாவங்களையும் குறைகளையும் மன்னியும். அவர்களுடைய நோய்களை குணமாக்கும், தேவைகளை சந்தியும், கண்ணீரை துடைத்து உமது இரக்கத்தையும் கிருபையையும் அவர்கள் மீது பொழிந்தருளும். நாங்கள் இன்று தியானிக்கும் வாசகங்கள் அவர்கள் வாழ்வில் ஒளியாகவும் வழியாகவும் இருக்கட்டும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் தியானிக்கவும் அதன்படி வாழவும் தேவையான ஞானத்தையும் அருளையும் அவங்களுக்கு தாரும். ஆண்டவரே, சந்தேகங்களோடு போராடி கொண்டிருக்கும் பிள்ளைகள் அத்தாட்சிகளை கேட்காம உம்மை நம்புற விசுவாசத்தை நீர் அவங்களுக்கு தாரும். சோதனைகளால சூழப்பட்டு தவிக்கிற பிள்ளைகள் விசுவாசத்தோட நிலைச்சு நிற்கவும் தேவையான ஞானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்கள் தலைவர்களுக்கும் சமூகங்களுக்கும் உலகச் செல்வங்களை நாடாம உம்முடைய ஞானத்தை தேடுற மனதை தாரும். எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னியும். ஒவ்வொருவருக்கும் தேவையான உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அளித்து உம்முடைய இரக்கத்தாலும் கிருபையாலும் வழிநடத்தும்படி வேண்டுகிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமென். இன்னைக்கு நாம தியானிக்க போற வாசகங்கள் 2 பக்கங்களை காட்டுது. ஒரு பக்கம் சில பேர் தங்களுக்கு வெளியில அடையாளங்களை தேடி கடவுளோட செயல்களையே சோதிக்கிறாங்க. பரிசேயர்கள் மாதிரி. அதேதான். இன்னொரு பக்கம் சோதனைகள்ங்கிற அடிகள் நம்மளை எப்படி செதுக்குது, எப்படி முழுமையாக்குதுன்னு இன்னொரு வாசகம் பேசுது. சரி. பொதுக்காலம் 6ஆம் வாரம் திங்கட்கிழமைக்கான இந்த வாசகங்களை இன்னைக்கு ஆழமா பார்க்கலாம். முதலாவதா நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 வசனங்கள் 11 முதல் 13 வரை. இதுல பரிசேயர்கள் இயேசுகிட்ட வராங்க. ஆமா, அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஒரு அடையாளம் காட்டும்படி கேக்குறாங்க. ஆமா, அந்த சோதித்தனர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? நிச்சயமா. மூலமொழியான கிரேக்கத்துல பீராசோங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கு வெறும் பரிச்சிச்சு பாக்குறதுன்னு அர்த்தம் இல்ல. அப்போ என்ன அர்த்தம்? ஒருத்தரை தப்புல சிக்க வைக்கணும், அவரை குற்றப்படுத்தணுங்கிற ஒரு தீய நோக்கத்தோட சோதிக்கிறது. சரிதான். அவங்க உண்மைய தேடி ஒரு திறந்த மனசோட வரவே இல்ல. இயேசுமை எப்படி வார்த்தையால சிக்க வைக்கலாம், அவர் செய்யறதுல எப்படி குறை காணாங்கிற ஒரே எண்ணம் தான் அவங்களுக்கு. இதுல எனக்கு ஒரு கேள்வி வருது. கேளுங்க. அவங்க ஏற்கனவே பல அடையாளங்களை பார்த்தவங்க தானே. பார்வையற்றவங்க பார்வை பெறாங்க, நோயாளிகள் குணமாகறாங்க, 5000 பேருக்கு உணவு கொடுக்கறாரு, எண்ணற்ற அற்புதங்கள். ஆமா, இதெல்லாம் பத்தாதா? இதுலதான் அவங்களோட மனநிலையோட ஆழமே புரியுது. சொல்லுங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டது குணமளிக்கிற ஒரு இறைவாக்கினர் இல்ல. அவங்களுக்கு தேவை விடுதலை பயண காலத்துல மோசே செஞ்ச மாதிரி வானத்திலிருந்து மன்னா பொழிய வைக்கிறது. ஆமா, இல்லன்னா இறைவாக்கினர் எலியா செஞ்ச மாதிரி வானத்திலிருந்து நெருப்ப வரவழைக்கிறது. ஓ, ஒரு பெரிய அரசியல் சக்தி வாய்ந்த அடையாளம். கரெக்ட். அவங்களுக்கு ஒரு அரசியல் இராணுவ சக்தி கொண்ட ஒரு மெஸ்ஸியா தேவைப்பட்டாரு. பூமியில நடக்கிற இந்த சின்ன சின்ன அற்புதம்லாம் பத்தாது. நீ உண்மையிலே கடவுளால் அனுப்பப்பட்டவர்னா உரோமியர்களை விரட்டி அடிக்கிற சக்தியை காட்டுற மாதிரி வானத்திலிருந்து ஒரு பேரதிசயத்தை செய்யும். அதுதான் உங்க கோரிக்கையோட உள்நோக்கம். அப்போ அவங்க இயேசுவ ஒரு அன்பின் கடவுளா பார்க்கல, இல்ல, ஒரு அரசியல் விடுவிப்பாளரா பார்க்க விரும்பினாங்க. அவங்க கேட்ட அடையாளம் நம்பிக்கை வைக்கிறதுக்காக இல்ல, அவங்க எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்வாரான்னு சோதிக்கிறதுக்காக. நிச்சயமா. அவங்க இயேசுவோட அடையாளத்தை சோதிக்கல, கடவுளைய சோதிக்க நினைச்சாங்க. நாங்க சொல்ற இடத்துல, நாங்க சொல்ற நேரத்துல, நாங்க கேக்குற அற்புதத்தை செஞ்சா நாங்க நம்புவோம் அப்படிங்கறத அவங்க நிலைப்பாடு. அப்போ இது ஒரு உண்மையான தேடல் இல்ல, இது ஒரு அதிகார போட்டி.
இயேசுவோட செல்வாக்கு மக்கள் மத்தியில வளரத பார்த்து அவரை எப்படியாவது மக்கள் முன்னாடி தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒரு அரசியல் நோக்கமும் இருந்திருக்கலாம் இல்லையா? நிச்சயமா இயேசுவோட போதனைகள் அவங்களோட அதிகார அமைப்பையே கேள்வி கேட்டது. அதனால அவங்க நோக்கம் தூய்மையானதா இல்ல. இந்த சூழல்ல தான் இயேசுவோட எதிர்வினை வருது. வசனம் 12 பாருங்க. அவர் பெருமூச்சு விட்டு, இத்தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன், இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார். இங்கே பெருமூச்சு விட்டார் அப்படிங்கிற வார்த்தை வெறும் சலிப்பையோ கோபத்தையோ குறிக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு மேல ஏதோ ஒரு ஆழமான உணர்வு இருக்கிற மாதிரி தெரியுது. மிகச்சரி. மூலமொழியான கிரேக்கத்துல இதுக்காக பயன்படுத்தப்படுற வார்த்தை அனஸ்தனாசோ. இது ஒரு சாதாரண பெருமூச்சு கிடையாது. உள்ளத்தோட ஆழத்திலிருந்து, ஆவியோட ஆழத்திலிருந்து வர்ற ஒரு வேதனையான பெருமூச்சு. ஓ, இது கோபத்தோட வெளிப்பாடு இல்ல. மாறா அவங்களோட ஆன்மீக குருட்டுத்தனத்தையும் கடின இருதயத்தையும் கண்டு அவர் அடைஞ்ச ஆழ்ந்த துயரத்தோட வேதனையோட வெளிப்பாடு. அது ஒரு தந்தையோட வேதனை மாதிரி. தாம் பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்த பிறகும் அந்த பிள்ளை நீங்க உண்மையிலே என் தந்தைதான்னு ஒரு ஆதாரம் கொடுங்கன்னு கேக்குற மாதிரி. சரியா சொன்னீங்க. அந்த ஏமாற்றமும் துயரமும் கலந்த ஒரு உணர்வு அது. அந்த உணர்வுல தான் இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்றாரு. ஆமா, ஏன்னா அப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்தாலும் அவங்க நம்ப போறதில்லன்னு அவருக்கு தெரியும். யோவான் நற்செய்தியில இயேசு இறந்த லாசரை உயிரோடு எழுப்புறாரு. வானத்திலிருந்து அடையாளம் கேட்கறத விட இது எவ்வளவு பெரிய அற்புதம். நிச்சயமா. ஆனா அதை கண்ட பிறகும் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் என்ன செஞ்சாங்க? அவங்க இயேசுவை நம்புனாங்களா? இல்ல, அவரை கொல்லத்தான் திட்டம் போட்டாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? அவங்க பிரச்சனை அடையாளங்கள் இல்லாததில்ல, அவங்க இருதயம் கடினமா இருந்ததுதான் காரணம். அடையாளங்களை மட்டுமே அடிப்படையா வச்சிருக்கிற நம்பிக்கை ரொம்ப பலவீனமானது. அது ஒரு வர்த்தகம் மாதிரி. நீர் இதை செஞ்சா நான் உம்மை நம்புறேன் அன்னது உண்மையான உறவா இருக்க முடியாது. அப்போ இயேசு அவங்க நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட மறுக்கிறாரு. ஆனா அது அந்த தலைமுறைக்கு எந்த அடையாளமுமே கொடுக்கப்படலன்னு அர்த்தம் ஆகுமா? இல்ல அவங்க கேட்ட விதத்துலதான் பிரச்சனையா? மிக அருமையான கேள்வி. இயேசு அவங்களுக்கு அடையாளம் கொடுக்கலன்னு சொல்லல. அவங்க கேட்டபடி, அவங்க நிபந்தனைகளின்படி அடையாளம் கொடுக்கப்படாதுன்னு தான் சொல்றாரு. உண்மையில அந்த தலைமுறைக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அடையாளம் அவங்களுக்கு முன்னாடியே நின்னுட்டு இருந்துச்சு. ஆனா அவங்களால அதை பார்க்க முடியல. நீங்க இயேசுவையே சொல்றீங்களா? ஆமா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானேன்னு சொன்ன இயேசுவே கடவுள்கிட்ட இருந்து வந்த மிகப்பெரிய வாழும் அடையாளம். கடவுளோட அன்பு எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணுமா? இயேசுவோட வாழ்க்கைய பாருங்க. சரி. கடவுளோட இரக்கம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இயேசுவோட செயல்களை பாருங்க. கடவுளோட வார்த்தையை கேட்கணுமா? இயேசுவோட போதனைகளை கேளுங்க. அவரே கடவுளோட முழுமையான வெளிப்பாடு. தாகத்துல இருக்கிற ஒருத்தர் முன்னாடி ஒரு பெரிய நீரூற்று இருக்கு. ஆனா அவர் அதுல தண்ணி குடிக்காம, நீ உண்மையிலே நீரூற்றுதான்னு வானத்திலிருந்து ஒரு அடையாளம் காட்டுன்னு கேக்குற மாதிரிதான் பரிசேயர்களோட நிலைமை. வாழ்வின் ஊற்றான இயேசு அவங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கும்போது அவங்க எங்கேயோ வானத்துல அடையாளங்களை தேடிட்டு இருந்தாங்க. அதேதான் திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னது மாதிரி அவங்க தங்களோட சொந்த சட்டதிட்டங்கள்ங்கிற ஒரு கூட்டுக்குள்ள தங்களை மூடிக்கிட்டாங்க. சரியா சொன்னீங்க. கடவுள் இப்படித்தான் செயல்படணும்னு அவங்களே ஒரு வட்டத்தை வரைஞ்சு அதுக்குள்ள கடவுளை அடக்க பார்த்தாங்க. கடவுள் ஆச்சரியங்களின் கடவுள்ங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. ஆமா, கடவுள் எப்போதுமே புதியவர், அவர் புதிய வழிகள்ல செயல்படுவாருங்கிறத புரிஞ்சுக்க அவங்க தயாரா இல்ல. அதனாலதான் தங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த உயிருள்ள அடையாளத்தை விட்டுட்டு வானத்துல ஒரு உயிரற்ற அடையாளத்தை தேடினாங்க. அதனாலதான் இயேசு கடைசியா ஒரு காரியத்தை செய்யறாரு. வசனம் 13 சொல்லுது, அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆமா, இது சும்மா இடம் மாறி போற ஒரு செயல் இல்ல. இதுக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக செய்தி இருக்கு. இந்த செயல் உங்க கூட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அவர் கைவிட்டது மாதிரி தோணுது. கடவுள் கடின உள்ளம் கொண்டவங்களை நிராகரிச்சிடுவாரா? இது இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது? அவர் அவங்கள நிராகரிக்கல. மாறா அவங்களோட நிராகரிப்பை ஏத்துக்கிட்டு அங்கிருந்து நகர்றாரு. அவரோட நேரமும் ஆற்றலும் ரொம்ப மதிப்பு மிக்கது. அதை வீணடிக்க அவர் விரும்பல. யார் திறந்த மனசோடு இருக்கிறாங்களோ, யார் உண்மையா தேடுறாங்களோ, ஆமா, அவங்கள நோக்கி அவர் பயணிக்கிறாரு. இது நமக்கும் ஒரு எச்சரிக்கை. எங்கெல்லாம் கடினமான இருதரங்கள், வரட்டு வாதங்கள், முன்முடிவுகள் இருக்கோ அங்கிருந்து கடவுளோட பிரசன்னம் விலகி போகுது. நாம நம்ம ஜபங்கள்ல கடவுளுக்கு நிபந்தனை வைக்கும்போது, இதை செஞ்சா நம்புவேன்னு சொல்லும்போது நாமளும் இயேசுவை நம்மள விட்டு அகன்று மறுகரைக்கு போக வைக்கிறோம். பல நேரங்கள்ல நாமும் பரிசேயர்கள் மாதிரி தான் நடந்துக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய நோய் இல்ல பொருளாதார நெருக்கடி வரும்போது, கடவுளே நீர் உண்மையிலே இருந்தா இந்த ஒரு அற்புதத்தை செஞ்சு என்னை காப்பாத்தும், அப்போ நான் உமக்கு வாழ்நாள் முழுக்க சாட்சியா இருப்பேன் ஜெபிக்கிறோம். இதுவும் ஒரு விதத்துல அடையாளம் கேட்கறது தானே? ஆமா,
அது ரொம்ப மனித இயல்பு. ஆனா இந்த வாசகம் நம்ம பார்வைய மாத்தச் சொல்லுது. அந்த நெருக்கடியான நேரத்துல வானத்திலிருந்து ஒரு மாயாஜால தீர்வுக்காக காத்திருக்காம ஏற்கனவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளங்களை பார்க்க முயற்சி பண்ணணும். எப்படி? கஷ்டமான நேரத்துல தோள் கொடுக்கிற ஒரு நண்பரோட வார்த்தைகள் அது இருக்கலாம். திருவிவிலியத்துல நாம வாசிக்கிற ஒரு வசனம் நமக்கு தர்ற ஆறுதல் அது இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல நற்கரணையில நமக்காக தன்னையே தர்ற இயேசுவோட பிரசன்னம் தான் எல்லாத்தை விட பெரிய அடையாளம். ஆமா, நாம பெரிய பிரம்மாண்டமான அடையாளங்களை தேடி நம்மள சுத்தி இருக்கிற நூத்துக்கணக்கான சின்ன ஆனா உண்மையான அடையாளங்களை பார்க்க தவறிடுறோம். சரியா சொன்னீங்க. இதை இன்னும் ஒருபடி மேல யோசிச்சா நம்ம வேலை சம்பந்தப்பட்ட முடிவுகள்ல கூட இது பொருந்தும். கடவுளே, எனக்கு இந்த ஸ்பெசிபிக்கான கம்பெனில வேலை கிடைச்சா அது உமது சித்தம்னு எடுத்துக்கிறேன்னு நாம ஒரு நிபந்தனை வைக்கிறோம். ஆனா ஒருவேளை கடவுளோட திட்டம் வேற ஒண்ணா இருக்கலாம். நமக்கு கிடைக்காத அந்த வேலையை நினைச்சு வருத்தப்படுறதை விட நமக்கு இருக்கிற திறமைகள், நம்மள சுத்தி இருக்கிற வாய்ப்புகள், பெரியவங்க தர்ற ஆலோசனைகள், இதுலெல்லாம் கடவுளோட வழிகாட்டுதலை தேடணும் இல்லையா? அருமையா சொன்னீங்க. இதுதான் உறவோட நம்பிக்கை, நிபந்தனைகளோட நம்பிக்கை இல்ல. ஒரு குழந்தை தன் அப்பாவோட கைய பிடிச்சுக்கிட்டு நடக்கும்போது ஒவ்வொரு அடிக்கும் நீங்க ஏன் அப்பா தான் ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்காது. ஆமா, அது உண்மையே. அந்த அப்பாவோட கருந்தர்ற பாதுகாப்பையும் அன்பையும் அது உணருது. அது மாதிரி நம்ம ஆன்மீக பயணமும் சான்றுகளை சேகரிக்கிற ஒரு புலனாய்வா இல்லாம கடவுளோட கரம் பிடிச்சு நடக்கிற ஒரு நம்பிக்கை பயணமா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில இயேசுங்கிற முழுமையான அடையாளத்தை பார்க்க விடாம தடுக்கிற சந்தேகம், அகந்தை, உலக கவலைகள், இதை எல்லாம் நாம தினமும் உகற்றணும். ஆஹா, இந்த 3 வசனங்கள் நமக்கு தர்ற தெளிவான செய்தி இதுதான். கடவுளோட பேரம் பேசுற, நிபந்தனைகள் விதிக்கிற மனநிலையை விட்டுட்டு நம்மளோட வாழ்ற, நமக்காக பேசுற, நம்மள வழி நடத்துற இயேசுவையே முழுமையான வாழும் அடையாளமா கண்டு அவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது தான் உண்மையான முதிர்ச்சியான ஆன்மீக பயணம். அவரே நம்ம வாழ்க்கையோட வழி, அவரே நித்தியமான உண்மை, அவரே நமக்கு நிலை வாழ்வு. அந்த உண்மையை நாம காண தவறும்போது நாமும் பரிசேயர்களாகவே இருக்கிறோம். பரிசேயர்கள் இப்படி வெளிப்புற அடையாளங்களை கேட்டுட்டு இருந்தப்போ திருத்தூதர் யாக்கோபு உண்மையான விசுவாசம் எப்படி உள்ளுக்குள்ள வளருதுன்னு முதல் வாசகத்துல ரொம்ப அழகா விளக்குறாரு. ஆமா, யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 வசனங்கள் 1-11 வரைக்கும். திருத்தூதர் யாக்கோபு சிதறி வாழும் 12 குலத்தினருக்கு இந்த திருமுகத்தை எழுதுறாரு. அதாவது இஸ்ரேல் நாட்டை விட்டுட்டு அப்போதைய ரோம சாம்ராஜ்யம் முழுக்க பல இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு. அவங்க பலவிதமான அழுத்தங்களுக்கு நடுவுல வாழ்ந்தாங்க இல்லையா? ஆமா, கலாச்சார சமூக அழுத்தங்கள் நிறைய இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற விதமா யாக்கோபு தன்னோட திருமுகத்தை ஒரு ஆச்சரியமான, ஏன் நம்மள பலருக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுக்கிற ஒரு அறிவுரையோட தொடங்குறாரு. என்ன அது? என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும்போது நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இதுதான் இந்த வாசகத்திலே ரொம்ப கடினமான பகுதி. துன்பத்தோட உச்சத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு முரணா இருக்குது. உண்மைதான். ஒருவேளை நோய், கடன், உறவு சிக்கல்னு போராடிட்டு இருக்கிற ஒருத்தரால இதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஆனா இங்க யாக்கோபு பயன்படுத்துற அந்த மூல கிரேக்க வார்த்தையான பைராஸ்மோஸ், அதோட நம்ம கவனிக்கணும். ஆமா, பைராஸ்மோஸ். இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்னு, சாத்தான் நம்மள பாவத்துல விழ வைக்கிறதுக்காக கொண்டு வர சோதனை. இன்னொன்னு, நம்ம விசுவாசத்தோட தரத்தை பரீட்சிச்சு பார்க்கிற ஒரு பரீட்சை. பரீட்சை, ஆமா. யாக்கோபு இங்க 2வது அர்த்தத்துல தான் பேசுறாரு. இது நம்மள வீழ்த்துறதுக்கான சோதனை இல்ல, நம்ம நம்பிக்கைய உறுதிப்படுத்துற ஒரு பரீட்சை. சரியா சொன்னீங்க. ஒரு பொற்கொல்லர் தங்கத்தை நெருப்புல போட்டு அதுல இருக்கிற மாசெல்லாம் நீக்கி அதை தூய தங்கமா மாத்துற மாதிரி கடவுள் சோதனைகள் மூலமா நம்ம விசுவாசத்தை புடமிட்டு அதை இன்னும் வலுவானதா, தூய்மையானதா மாத்துறார். அந்த நெருப்போட நோக்கம் தங்கத்தை அழிக்கிறதில்ல, இல்ல, தூய்மைப்படுத்துவது. அதோட தொடர்ச்சியா வசனம் 3 சொல்லுது, உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியுமே. இந்த மன உறுதி, இது ஒரு ரொம்ப முக்கியமான கிறிஸ்தவ பண்பு. இதுக்கு கிரீக்க வார்த்தை ஹைப்போமோனே இல்லையா? ஆமா, ஹைப்போமோனே. நாம பொதுவா இத பொறுமைன்னு மொழிபெயர்க்கிறோம். ஆனா இது வெறுமனே பல்ல கடிச்சுக்கிட்டு கஷ்டத்தை சகிச்சுக்கிறது இல்ல. அப்போ அது என்ன? இது ஒரு செயல்பாடுள்ள, அசைக்க முடியாத ஒரு நிலைத்தன்மை. ஒரு பெரிய புயல் அடிக்கும்போது சாலை ஓரத்துல இருக்கிற சின்ன செடி, பலகீனமான மரமெல்லாம் வேரோட சாஞ்சிடும். ஆனா ஆழமா வேரூன்றிய ஒரு பெரிய ஆலமரம் அசையாம நிக்கும்.
ஆமா, அந்த புயலோட வேகத்தை எதிர்த்து உறுதியா நிக்கும் இல்லையா? அந்த உறுதியை தான் யாக்கோபு ஹைப்போமோனே அப்படின்னு குறிப்பிடுறாரு. சோதனைகள்ங்கிற புயல்ல நாம சாயாம நிக்க வைக்கிற ஆழமான விசுவாச வேறுது. சரி, அந்த மன உறுதி நம்ம கிட்ட முழுமையா செயல்படும் போது என்ன நடக்கும்? அத பத்தி 4வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும், அப்போது நீங்கள் எக்குறையுமின்றி முழு நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். அதாவது சோதனைகளோட கடைசி நோக்கம் நம்மள அழிக்கிறது இல்ல, நம்மள முழுமையாக்குவது. ஆமா, சோதனைகள் நம்ம ஆன்மாவை செதுக்கி நம்மள கடவுளோட பார்வையில நிறைவானவங்களா மாத்துது. இது வெறும் ஆன்மீக கருத்து மட்டும் இல்ல, இன்னைக்கு உளவியல் நிபுணர்கள் போஸ்ட் ட்ராமாட்டிக் growthன்னு சொல்றாங்க. அது என்ன? அதாவது ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு பிறகு சிலர் முன்னை விட மன வலிமையோடவும் வாழ்க்கைய பத்தின தெளிவோடவும் வளர்றாங்க. திருத்தூதர் யாக்கோபு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உளவியல் உண்மையை விசுவாசத்தோட பார்வையில சொல்லிட்டாரு. ஆமா, சரி. இந்த சோதனைகளை சரியா சந்திக்க அந்த மன உறுதியோட நிக்க நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு தேவை. அது ஞானம். கண்டிப்பா. அது எப்படி கிடைக்கும்னா 5வது வசனத்துல யாக்கோபு ரொம்ப தெளிவா சொல்றாரு. உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்போது அவர் ஞானத்தை கொடுப்பார். கடவுள் எப்படிப்பட்டவர்னு கூட அழகா விவரிக்கிறாரு. ஆமா, அவர் கடிந்து கொள்ளாமல் தாராளமா எல்லாருக்கும் கொடுப்பவர். நாம அவர்கிட்ட, ஆண்டவரே, இந்த சோதனையோட நோக்கம் என்ன, இதை நான் எப்படி எதிர்கொள்வது, எனக்கு ஞானம் தாருன்னு கேட்கும்போது, இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு கூடவா என்கிட்ட வருவா என்றோ, நீ பாவம் செஞ்சதால தான் இந்த சோதனை வந்தது என்றோ அவர் கடிஞ்சிக்க மாட்டார். மாறாக தாராளமா கொடுப்பார். ஒரு அன்பு தந்தை மாதிரி தாராளமாக அள்ளி கொடுப்பார். ஆனா கேக்குறதுல ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. 6வது வசனம் சொல்லுது, ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்று கேட்க வேண்டும் அப்படின்னு. சந்தேகம், அதாவது ஐயப்பாடு, அது நம்ம ஜெபத்தோட சக்தியை குறைச்சிடும் இல்லையா? ஆமா, மொத்தமா நீர்த்து போக செஞ்சிடும். ஐயப்படுறவங்கள யாக்கோபு ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தோட ஒப்பிடுறாரு. அவங்க காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் மேல, ஒரு நிமிஷம் கீழே. அதேதான். ஒரு கணம் விசுவாசத்தால மேல உயர்வாங்க, மறுகணம் சந்தேகத்தால கீழே தாழ்வாங்க. ஒரு நிலையே இருக்காது. இது நேரா பரிசேயர் வேற மனநிலைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது இல்லையா? நிச்சயமா. பரிசேயர்களோட மனநிலையே அதுதான். கடவுளோட வல்லமை மேல சந்தேகம், இயேசுவோட அதிகாரம் மேல சந்தேகம். அந்த சந்தேகம் தான் அவங்கள வெளிப்புற அடையாளங்களை தேட வச்சது. ஆமா, இதுக்காக அவர் பயன்படுத்துற ஒரு ஆழமான கிரேக்க சொல் டிப்சூகோஸ். டிப்சூகோஸ் இதுக்கு என்ன அர்த்தம்? நேரடி பொருள் இருமனம் கொண்டவர். அதாவது ஒரே நேரத்துல 2 மனநிலை. ஒரு மனசு என் கடவுள் பெரியவர், அவர் எனக்கு உதவுவார்னு நம்பும். அதே நேரத்துல இன்னொரு மனசு ஒருவேளை இது நடக்காதோ, என் ஜெபம் கேட்கப்படுமா அப்படின்னு சந்தேகப்படும். இந்த இருமன போராட்டம் தான் டைஸ்கோஸ். இப்படிப்பட்ட இருமனம் கொண்டவங்க ஆண்டவர்கிட்ட எதையாவது பெறலான்னு நினைக்க வேண்டான்னு 7ஆம் 8ஆம் வசனங்கள் ரொம்ப கடுமையா எச்சரிக்குது. இது ஒரு மிரட்டல் இல்ல, இது ஒரு ஆன்மீக யதார்த்தம். நம்ம ஜெபம் உறுதியான நம்பிக்கையோட அஸ்திவாரத்துல கட்டப்படணும். கடவுள் இருக்காரு, அவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு, அவர் பதில் கொடுப்பாருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோட கேட்கணும். சந்தேகம் விசுவாசத்தோட எதிரி. கண்டிப்பா. அது கடவுளோட கிருபை நம்ம கிட்ட வர்றத தடுக்கிற ஒரு சுவர் மாதிரி. தோமா கிட்ட இயேசு சொன்னது போல, காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். அந்த நம்பிக்கையை தான் கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. சரி, பெரு 9ஆம் வசனத்துல யாக்கோபு சமுதாயத்தோட 2 வெவ்வேறு நிலைகள்ல இருக்கிறவங்கள பத்தி பேசுறாரு. இது ஒரு திடீர் தலைப்பு மாற்றம் மாதிரி தெரியுது. ஆமா, அப்படி தோணலாம். ஆனா சோதனைகள்ங்கிற கருத்தோட இதுவும் ஆழமா பிணைஞ்சிருக்கு. அவர் சொல்றாரு, தாழ்நிலையில் உள்ள சகோதரர் சகோதரிகள் தாம் உயர்வு பெறும்போது மகிழ்ச்சி அடையட்டும் அப்படின்னு. இந்த உயர்வுங்கிறது உலக பிரகாரமான பதவி, பணம் இதெல்லாம் இல்ல. இல்லவே இல்ல. மாறாக கிறிஸ்துவுக்குள்ள அவங்க பெறுகிற ஆன்மீக செல்வம், கடவுளுடைய பிள்ளைகள்ங்கிற மாபெரும் அந்தஸ்து, அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற நிலைவாழ்வு இதுலதான் இருக்கு. உலகத்தின் பார்வையில அவங்க ஏழையா இருக்கலாம். ஆமா, தாழ்ந்தவங்களா இருக்கலாம். ஆனா கடவுளோட பார்வையில அவங்க அரச குலத்தினர். இந்த உண்மையை அவங்க உணரும்போது அவங்க உலக சூழ்நிலையை பார்த்து கலங்காம அவங்க ஆன்மீக உயர்வை எண்ணி மகிழ்ச்சி அடையணும். அதே நேரத்துல 10வது வசனத்துல ஒரு ஆச்சரியமான அறிவுரை இருக்கு. செல்வம் மிகுந்தோர் தாம் தாழ்நிலை அடையும் போது மகிழ்ச்சியா இருக்கட்டும்ங்கிறார். இது முதல் பார்வைக்கு ஒரு பெரிய முரணா தெரியலாம் இல்லையா? செல்வம் குறையும் போது, தொழில்ல நஷ்டம் வரும்போது எப்படி ஒருத்தரால சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனா அதோட ஆழமான பொருள் என்னன்னா, செல்வந்தர்கள் அவங்க செல்வமும் புகழும் எவ்வளவு நிலையற்றது,
எவ்வளவு சுலபமா மறைஞ்சு போகக்கூடியதுன்னு உணர்ந்து கடவுள் முன்னாடி தங்களை தாழ்த்தும் போது உண்மையான மகிழ்ச்சியை காண்பாங்க. ஆமா, அவங்களோட பாதுகாப்புக்கு ஆதாரம் பணம் இல்ல, கடவுள் மட்டும்தான் அவங்க புரிஞ்சுக்கிற தருணம் அது. அந்த தாழ்வு நிலை அவங்கள ஆணவத்திலிருந்து விடுவிச்சு உண்மையான ஞானத்துக்கும் கடவுளை சார்ந்து வாழ்ற வாழ்க்கைக்கும் வழி நடத்துது. இதுவும் ஒரு வகையான சோதனை தான். ஆனா இது அவங்கள செதுக்கி செம்மப்படுத்துது. அப்படியே அந்த செல்வத்தோட நிலையற்ற தன்மையை விளக்க 11வது வசனத்துல யாக்கோபு ரொம்ப அழகான ஒரு கவிதை மாதிரி ஒரு உவமைய பயன்படுத்துறாரு. ஆமா, செல்வர்கள் புல்வெளி பூவை போல மறைந்தொழிவார்கள் அப்படின்னு சொல்றாரு. கதிரவன் எழ வெயில் ஏறி புல் உலர்ந்து போகும், அதன் பூ வதங்கிவிடும், அதன் அழகிய தோற்றம் அழிந்துவிடும். பாலஸ்தீனோட அந்த வெப்பமான காலநிலையில காலையில புல்வெளியில ரொம்ப அழகா பூத்திருக்கிற ஒரு காட்டுப்பூ மதியானம் வெயில் ஏறும்போது வாடி வதங்கி அதோட அழகே போயிடும். அதோட அழகு அவ்வளவு தற்காலிகமானது. அதுபோலவே செல்வந்தர் தம் அலுவல்கள் நடுவிலேயே அழிந்து போவார் அப்படின்னு சொல்றாரு. அதனால நிலையற்ற செல்வத்தை நம்புறதை விட நிலையான என்னைக்குமே மாறாத கடவுளை நம்புறதுதான் உண்மையான பாதுகாப்பு, உண்மையான ஞானம். ஆக இன்னைக்கு நாம தியானிச்ச வாசகங்கள் நமக்கு கொடுக்கிற தெளிவான செய்தி இதுதான். நம்ம வாழ்க்கையில வர சோதனைகளை எதிரியாகவோ தண்டனையாகவோ பார்க்க வேண்டாம். அவற்றை கடவுள் நம்மள முழுமையாக்கும், தன் சாயலா மாத்தும் ஒரு கருவியா பாருங்க. அந்த சோதனைகளை எதிர்கொள்ள தேவையான ஞானத்தை கடவுள்கிட்ட எந்த சந்தேகமும் இல்லாம முழு நம்பிக்கையோட கேளுங்க. கடைசியா, இந்த உலகத்துல நிலையற்றதா இருக்கிற செல்வம், பதவி, புகழ் இதையெல்லாம் நம்பி வாழாம என்றென்றைக்கும் நிலையானவரா இருக்கிற கடவுள் மேல உங்க நம்பிக்கைய வைங்க. அதுதான் உண்மையான பாதுகாப்பு, உண்மையான மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம் நாம எல்லாரும் சிந்திச்சு பாப்போம். இப்ப நீங்க சந்திச்சிட்டு இருக்கிற சோதனைய ஒரு தண்டனையாகவோ இல்ல தேவையற்ற சுமையாகவோ பார்க்காம, திருத்தூதர் யாக்கோபு சொல்ற மாதிரி உங்க நம்பிக்கையை உறுதிப்படுத்தி உங்களை ஒரு முழுமையான மனிதராக, கிறிஸ்துவை போன்றவராக மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்க முடியுமா? உண்மையான மதிப்பு எது, நிலையான செல்வம் எதுங்கிறத இந்த வாசகம் தெளிவா நமக்கு எடுத்துரைக்குது. இந்த முதல் வாசகத்தோட கருத்தை இன்னைக்கு நாம தியானிக்கிற பதிலுரை பாடல் இன்னும் ஆழமாக்குது. இது ஒரு தனிநபரோட ஜெபம் மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு இதயத்தோட வெளிப்பாடு. திருப்பாடல் 119 எடுத்த இந்த பாடலோட பல்லவி, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக அப்படின்னு கடவுளோட இரக்கத்தை நாடுது. சோதனையோட நடுவுல ஒரு மனுஷன் கேட்கக்கூடிய முதல் ஜெபமே இதுதான். ஆமா, இதுவே ஒரு ஆழமான தொடக்கம். என் திறமையால இல்ல, என் பலத்தால இல்ல, என் வாழ்வே கடவுளோட இரக்கத்துல தான் இருக்குன்னு ஒரு முழுமையான சரணாகதியே இது காட்டுது. இங்க சரியா சொன்னீங்க. திருப்பாடல்களிலேயே மிக நீண்ட திருப்பாடல் இந்த 119வது திருப்பாடல். இது கடவுளோட சட்டங்கள், அதாவது தோரா மேல ஒரு பக்தன் கொண்ட எல்லையிலா அன்பை வெளிப்படுத்துற ஒரு காவியம்னே சொல்லலாம். இப்போ பகுதிக்கு செல்வோம். வசனம் 67 மற்றும் 68. வசனம் 67 சொல்லுது, நான் துன்புறுவதற்கு முன் வழிதவறி நடந்தேன், ஆனால் இப்போது வார்த்தையை கடைப்பிடிக்கின்றேன். துன்பம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அலட்சியம், ஒரு வழிதவறுதல் இருந்திருக்கு. ஆனா இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு கேள்வி எழலாம். துன்பம் வர்றதுக்கு நான் வழிதவறி போனதுதான் காரணமா? இது ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டவரையே குறை சொல்ற மாதிரி இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இத நாம ஒரு தண்டனையா பார்க்க கூடாது. மூல ஹிப்ரேய மொழியில துன்புறுத்தல் என்பதற்கு இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஆனா. இதுக்கு வெறுமனே தண்டித்தல்னு பொருள் இல்ல. மாறாக பணிவுபடுத்துதல், பக்குவப்படுத்துதல்னு அர்த்தம். அதாவது கடவுள் கோபத்துல தண்டிக்கிறதா ஆசிரியர் சொல்லல. ஓ, அப்படியா? ஆமா, ஒரு தந்தை தம் பிள்ளைய திருத்துற மாதிரி அந்த துன்பம் அவரை பணிவுபடுத்தி சரியான பாதைக்கு திருப்பியிருக்கு. அது ஒரு தண்டனை இல்ல, ஒரு திருத்தம், ஒரு அன்பான கோர்ஸ் கரெக்ஷன். அது இந்த வசனத்தோட மொத்த பார்வையுமே மாத்திடுது. அப்போ கடவுள் அவனை தண்டிச்சு கீழ்ப்படிய வைக்கல, மாறாக துன்பங்கிற அனுபவமே அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவரை கடவுளோட வார்த்தையோட முக்கியத்துவத்தை உணர வச்சிருக்கு. அதேதான். நம்ம வாழ்க்கையிலயும் இதுதானே நடக்குது. எல்லாம் நல்லா இருக்கும்போது கடவுளை மறந்துடுறதும், ஒரு துன்பம் வந்ததும் அவரை தேடுறதும். ஆனா இங்க அந்த துன்பத்தையே ஒரு பாடமா பாக்குற பக்குவத்தை ஆசிரியர் வெளிப்படுத்துறாரு. அந்த துன்பம் அவரை கடவுளை விட்டு விலக்கல, அவர்கிட்ட இன்னும் நெருக்கமா கொண்டு வந்திருக்கு. கரெக்ட். அடுத்த வசனத்துல அந்த பக்குவம் இன்னும் தெளிவா தெரியுது. வசனம் 68, நீர் நல்லவர், நன்மையே செய்பவர், எனக்கு உமது விதிமுறைகளே கற்பியும். இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, துன்பத்தை கொடுத்த கடவுளை அவர் நிந்திக்கவில்லை,
மாறாக நீர் நல்லவர் அப்படின்னு அறிக்கையிடுறாரு. என்ன ஒரு ஆழமான நம்பிக்கை! அந்த துன்பத்தோட நடுவுலயும் கடவுளோட குணம் மாறாதது. அவர் எப்போதுமே நல்லவருங்கிறத அவர் உறுதியா நம்புறாரு. அதனால அவர்கிட்ட கேக்குறது ஒண்ணுதான், எனக்கும் அது விதிமுறைகளை கற்பியும். அந்த துன்பம் கத்துக்கணுங்கிற தாகத்தை அவருக்குள்ள தூண்டியிருக்கு. அப்படியானா இதன் அடுத்த கட்டத்துக்கு போவோம். துன்பம் ஒரு பாடம்னா அந்த பாடத்தோட மதிப்பு என்ன? அந்த வலியோட விலை என்ன? வசனம் 71 72 இத பத்தி பேசுது. வசனம் 71 சொல்லுது, எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உமது விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். இது ஒரு ஆச்சரியமான புரட்சிகரமான அறிக்கை இல்லையா? துன்பம் எனக்கு நல்லது செஞ்சதுன்னு சொல்றாரு. நாம பொதுவா துன்பத்தை ஒரு சாபமா, ஒரு தேவையற்ற சுமையா பாக்குறோம். ஆனா திருப்பாடல் ஆசிரியர் அத ஒரு ஆசீர்வாதமா பாக்குறாரு. ஏன் அப்படி? ஏன்னா அது கடவுளோட விதிகளை கத்துக்க உதவியதுன்னு சொல்றாரு. நாம சந்திக்கிற சவால்களையும் கஷ்டங்களையும் இப்படி ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்துல பார்க்க இந்த வாசகம் நமக்கு ஒரு அழைப்பு விடுக்குது. ஆமா, இதை இன்னும் பெரிய சித்திரத்தோட இணைச்சு பார்த்தா அடுத்த வசனத்தோட ஆழம் புரியும். வசனம் 72, நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. துன்பத்தின் வழியா கத்துக்கிட்ட பாடம், அதாவது கடவுளோட சட்டம், உலகத்தோட மிகப்பெரிய செல்வத்தை விட மேலானதுன்னு சொல்றாரு. இதுல இன்னொரு நுணுக்கமும் இருக்கு. மூல எப்ரேயத்துல உமது வாயின் சட்டம், அதாவது டோரா பீஷா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இது ஏதோ புத்தகத்துல எழுதப்பட்ட ஒரு விதி இல்ல. ஓ, அப்போ இது கடவுளோட வாயிலிருந்து நேரடியா வந்த உயிருள்ள வார்த்தை, ஒரு தனிப்பட்ட உறவோட வெளிப்பாடு. இந்த வார்த்தையோட மதிப்ப அந்த துன்பம்தான் அவருக்கு உணர்த்தி இருக்கு. எல்லாம் நல்லா இருந்தப்போ ஒருவேளை இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துக்களா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா துன்பம் வந்தப்பதான் அதோட உண்மையான மதிப்பு, அது பொன்னையும் வெள்ளியும் விட உயர்ந்ததுங்கிறது புரிஞ்சிருக்கு. சொல்லப்போனா துன்பம் நம்ம கண்ணோட்டத்தை சரி செய்யுது, எது உண்மையான செல்வம்னு நமக்கு காட்டுது. இதிலிருந்து நாம கத்துக்கிறது என்னன்னா, துன்பம் நம்ம மதிப்பீடுகளை சரி செய்யுது, நம்மளோட பிரையாரிட்டிஸ மாத்தி அமைக்குது, எது நிலையானது எது நிலையற்றதுங்கிறத புரிய வைக்குது. இப்போ இறுதி பகுதிக்கு வருவோம். இந்த விசுவாச பயணத்தோட உச்சம்னு சொல்லலாம். வசனம் 75 மற்றும் 76. வசனம் 75 சொல்லுது, ஆண்டவரே, உமது நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன், நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. இதுதான் விசுவாசத்தோட உச்சம். இது வெறும் அறிக்கை இல்ல, ஒரு முழுமையான ஒப்புதல். கடவுள் என்னை சுருமைப்படுத்தியது, பக்குவப்படுத்தியதெல்லாம் சரிதான், அது உமது நீதியான செயலேன்னு முழு மனசோட ஏத்துக்கிற ஒரு நிலை. இது வெறுப்பில்ல, மாறாக கடவுளோட குணநலன் மேல, அவரோட நீதியின் மேல இருக்கிற ஆழமான நம்பிக்கை. அவர் செய்யறதெல்லாம் நன்மைக்குங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி வருது. துன்பத்தை ஏத்துக்கிட்ட பிறகு அவர் என்ன கேட்கிறாரு? சோர்ந்து போயிட்டாரா? இல்ல. அடுத்த வசனத்தை பாருங்க. வசனம் 76. ஆமா, எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும், ஊழியருக்கு வாக்கு தந்ததும் அது அன்றோ. மிக அருமையான புள்ளி. அவர் துன்பம் நீங்கணும்னு உடனேயா கேட்கல. அப்புறம் என்ன கேக்குறாரு? மாறாக அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள உமது பேரன்பு எனக்கு ஆறுதலா இருக்கட்டும்னு கேக்குறாரு. எபிரேய மொழியில இந்த பேரன்பு ஹெசட் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கு சாதாரண அன்புன்னு பொருள் இல்ல. இது உடன்படிக்கையின் அன்பு, மாறாத அன்பு, விசுவாசமான அன்பு, இரக்கமான அன்பு. கடவுள் இஸ்ரேல் மக்களோடு செஞ்சுகிட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில எழும் அன்பு இது. அதனால திருப்பாடலாசிரியர், ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் செஞ்ச அந்த மாறாத அன்பை இப்ப எனக்கு தாரோம், அதுவே என் ஆறுதல் அப்படின்னு கேட்கிறாரு. ஆக இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு அழகான பாதையை காட்டுது. வழிதவறுதல், துன்பம் மூலமா திருத்தப்படுதல், அந்த திருத்தத்தின் வழியா கடவுளோட வார்த்தையை கத்துக்கிறது. அந்த வார்த்தை உலக செல்வங்களை விட மேலானதுன்னு உணர்றது, கடவுளோட செயல்கள் நீதியானவைன்னு நம்புறது. இறுதியா அந்த துன்பத்தோட நடுவே கடவுளோட மாறாத பேரன்புல ஆறுதல் தேடுறது. நீங்க கடந்து போற சோதனைகள்ல இந்த பாதையை நினைவுல வச்சுக்கோங்க. அது உங்களை வெறுமைக்கல்ல முழுமைக்கு நடத்தும். ஆமா, அந்த சிற்பியோட நிகழ்வை மறுபடியும் நினைச்சு பாருங்க. கடவுள் உங்களை ஒரு அழகான சிற்பமா வடிக்கிறாருன்னு நம்புங்க. அந்த ஒளியோட அடிகள் வலிக்கலாம், ஆனா அது உங்க நன்மைக்காகவே. ஒவ்வொரு அடியும் உங்களை இன்னும் அழகா, இன்னும் மேன்மையா, அவரை போன்ற சாயலா மாத்துது. திருப்பாடலாசிரியர் கடவுளோட சட்டம் பொன் வெள்ளியை விட மேலானதுன்னு சொல்றாரு. உங்க அன்றாட வாழ்க்கையில உலக ஆதாயத்துக்கும் கடவுளோட வார்த்தைப்படி நடக்கிறதுக்கும் இடையே ஒரு தேர்வு வரும்போது நீங்க எதுக்கு அதிக மதிப்பு கொடுக்கறீங்க?
நம்முடைய துன்பங்கள் இந்த மதிப்பீடுகளை சரி செய்ய நமக்கு எப்படி உதவ முடியும்? இதை இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. ஆக இன்னைக்கு நாம பார்த்த 3 வாசகங்களும் ஒரே நேர்கோட்ல ரொம்ப அழகா பயணிக்குது. ஆமா, அடையாளங்கள் தேடி அலைஞ்ச பரிசேயர்களோட அந்த மூடிய மனப்பான்மைய, அந்த கடின உள்ளத்தை நற்செய்தி நமக்கு காட்டுது. ஆனா உண்மையான ஆன்மீக பயணம்ங்கிறது அப்படி வெளிப்புற அடையாளங்களை தேடுறதுல இல்ல. இல்ல, மாறா நம்ம வாழ்க்கையில வர்ற சோதனைகளை ஏத்துக்கிட்டு அது வழியா மன உறுதியையும் ஞானத்தையும் பெற்று கடவுளோட சட்டங்களை கத்துக்கிறது தான். முதல் வாசகமும் பதிலுரை பாடலும் நமக்கு இதை தெளிவா கற்பிக்குது. ஆமா, திருத்தந்தை பிரான்சிஸ் கேட்ட அந்த கேள்விக்கு திரும்பவும் வருவோம். நான் ஒரு ஆன்மீக பயணத்துல இருக்கேனா, இல்ல ஏன் எண்ணங்கள், ஏன் கருத்துக்கள், ஏன் வசதிகள்ங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள நின்னுட்டேன்னா? பரிசேயர்கள் ஒரு வட்டத்துல சிக்கிக்கிட்டாங்க. ஆமா. ஆனா யாக்கோபும் திருப்பாடல் ஆசிரியரும் நம்மள ஒரு பயணத்துக்கு அழைக்கிறாங்க. அந்த பயணத்துல மேடுகளும் இருக்கும், பள்ளங்களும் இருக்கும். ஆனா ஒவ்வொரு அடியிலையும் கடவுள் நம்ம கூட இருக்காரு, நம்மள செதுக்குறாருங்கிற நம்பிக்கை தான் நம்மள முன்னோக்கி நடத்தணும். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம சிந்திப்போம், நம்மோட ஜெபங்கள்ல நாம எப்படி ஜெபிக்கிறோம். நல்ல கேள்வி. கடவுளே, எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க, என் ஜெபத்தை கேக்குறீங்க என்பதற்கு ஒரு சான்று கொடுங்கன்னு கேக்குறோமா? இல்ல, கடவுளே, இந்த சோதனையின் வழியாக, இந்த கடினமான சூழ்நிலையின் வழியாக நீர் எனக்கு என்ன கற்பிக்க விரும்புகிறீர் என்பதை புரிந்து கொள்ள ஞானத்தை தாரும்னு கேக்குறோமா? இந்த வாரம் நாம நம்மையே கேட்டுக்குவோம். என்னோட நம்பிக்கை ஒரு பார்வையாளர் விளையாட்டு மாதிரி இருக்கா? அதாவது கடவுள் எனக்காக அற்புதங்களை செய்யணும்னு நான் காத்துட்டு இருக்கேனா? அல்லது அது ஒரு பயிற்சி களம் போதிரி இருக்கா? கடவுள் என் சோதனைகளை பயன்படுத்தி என் ஆன்மீக தசைகளை வலிமையாக்குறாருன்னு நான் நம்புறேனா? அருமையான ஒரு சிந்தனை. பரிசேயர்கள் பார்வையாளர்களா இருக்க விரும்புனாங்க. யாக்கோபு நம்மள விசுவாசத்தோட வீரர்களா இருக்க அழைக்கிறார். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன். ஆனால் இப்போது உம் வாக்கை கடைப்பிடிக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையை செய்பவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனாலும் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம், ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளிக்காசுகளை விட எனக்கு மேலானது. நான் பிழைத்திருக்கும்படி உமது
இரக்கம்